நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் நடைபெற்ற எக்ஸாமான ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர் பி பிசி எக்ஸாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒரு கட் ஆஃப் மட்டும் ஒரு வேரியேஷன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ கட் ஆஃப் 2020 எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜென்ரலுக்கு வந்து 60 இருக்கும், பிசி இருந்தால் 53, பிசிஎம் இருந்தால் 45, எம்பிசி இருந்தால் 52, எஸ்சி இருந்தால் 52, எஸ்சி இருந்தால் 45, எஸ்டி இருந்தால் 49, எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோஸ் இதெல்லாம் கேட்டகரி பொறுத்து இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து கம்பேரிசன்ஸ் அப்படியே பார்த்துங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோட ஆன்சர் கீ, நோட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா A to Z V for you. யூடியூப்பில் போய்ட்டு நம்மளோட சேனல் A to Z V for you அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம்ஸில் எழுதினவங்க பிடெக் கொஷின் பேப்பர்ஸை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏல 50 கொஷினும், பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏல இருக்கக்கூடிய 50 கொஷின்ஸ் முன்னாடி பார்த்தாலும், பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், ரெண்டாவது வீடியோவில் சென்ட் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு பார்ட் ஏல இருக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா, நாளமில்லா சுரபிகளே டேஷ் சுரபி ஒழுங்குபடுத்தும் அப்படின்றது தான் பிட்யூட்டர் சுரபி. செகண்ட் வந்து கீழ்கண்டவற்றில் இவற்றுடன் தொடர்புடையவை அப்படின்னு கேட்குது. பசுக்கள், குரங்குகள், சிங்கங்கள், மீன்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பசுக்கள் அப்படின்றது செலக்ட் பண்ணிடுங்க. மருந்துகளின் ராணி இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், பென்சிலின். கீழ்கண்டவற்று பூச்சி உண்ணும் தாவரம் எது அப்படின்னு கேட்குறேன்னா நெப்பந்தஸ். அது ஒரு பக்கெட் மாதிரி நமக்கு இருக்கும், எஸ் டைப்பில் வளைஞ்சு நமக்கு இருந்திருக்கும் நெப்பந்தஸ். முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு சைக்கோட் அப்படின்ற நேம். இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெய்யும் பகுதி ஷில்லாங். தமிழ்நாட்டில் முக்கிய இலைப்பெயர் பார்த்தீங்கன்னா பருத்தி, இது நமக்கு எல்லாமே தெரியும். உலகின் 2வது சிகரம் காட்வின் ஆஸ்டின் K2 அப்படின்னு சொல்லுவாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு 80.3% வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிச்சிருக்கோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. தகவல் உரிமை சட்டத்தின்படி தகவல்கள் பெறுவதற்கு காலவரம் போதுன்னா நமக்கு 30 days RTI அப்படின்னு நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் சதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், 100 அப்படின்னு பார்க்கணும். கீழ்கண்டவற்ற மொழியில் மிக பழமையான மொழி தமிழ். உங்களுக்கு ரீசெண்டாக தெரியும், நமக்கான மரபு ஆராய்ச்சியெல்லாம் நிறைய வந்திருக்கு. மார்கழி, தை ஆகிய இரண்டும் டேஸ் காலத்திற்குரியனா முன்பனி. ஸோ தை மாதம் பனி அப்படின்றது நமக்கு தெரியும், அதை மைண்டில் வச்சுங்க. சீராபுராணம் அப்படின்னா 3 காண்டங்கள் உண்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி நூலின் பெயர்கள் அப்படின்னா பட்டினப்பாலை. முக்கோணம் மையத்திற்கு கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம். ஓகேங்களா. 0.00567 அறிவியல் குறியீடை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்கே 5 நம்ம எடுத்துக்கோங்க. 5 பக்கத்தில் 1 2 3 அப்போது முன்னோக்கி செயல்படுறதுனால 5.67 × 10⁻³ நல்லா லிசன் பண்ணிங்க. நம்பர்ஸ் வந்து இங்கே டாட் வைக்கும்போது முன்னாடி இது கொண்டு பண்ணுங்க. 1 2 3 அப்படின் போது 3 பவர். ASB 4:6, BC 18:5 எனில் ABCயின் விகிதம் 12:18:5. ஸோ இது உங்களுக்கு நான் அடுத்த பார்ட் 2ல் வந்து சால்வ் பண்ணி கட்டுறேன் பாருங்க. கடிகாரத்தில் நிமிடம் 1 நிமிடத்தில் ஏற்படும் கோண அளவு 6 டிகிரி. ஸோ உங்களுக்கு அது தெரியும். √63 - √175 + √28 வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0. ஸோ சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். கடின நீர் மென்னிறக்கமாகுது சமையல் சோடா. வேதி எரிமலையில் பயன்படுத்துவது சேர்மத்தின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா அமோனியா டைக்ரோமைட். 3 மூலக்கூறுகள் ஒரு உதாரணம் ஓசோன். 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைச்சல் தவிட்டாத கரைச்சல். ஸோ பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. 20% அப்படின்போது நமக்கு வந்து 50-50 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதனோட உப்போட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேக்க எண்களுக்கான முன்னோட்டு பயிற்சி ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணெய் குறிக்குது அப்படின்னா 7. பென்டா, ஹெக்ஸா, ஹெப்டா அப்படின்ற மாதிரி அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். மோனோடைட்ரை, பென்டா, ஹெக்டா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். 1 2 3 2 4 3 அப்படின்ற ஆர்டர்ஸில் நம்ம இருக்கும்போது நமக்கு கேயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 91 அப்படின்னு நினச்சிங்க. இது 91 × 91 போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா கியூபோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தீர்வு காண்க. 4a + 3b = 65 மற்றும் a + 2b = 35. ஸோ அதனோட மதிப்பு a = 5, b = 15. இந்த உளவியல் சம்மந்தப்பட்ட சம்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். 3x - y 2y - 2x x + y அப்படின்ற மதிப்புக்கு 2x + 2y என்ற ஆன்சர் வரும்.
எக்ஸ் மைனஸ் 8 என்பதற்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16 ஒரு காரணி, மற்றொரு காரணி என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2. வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகள் கிடைப்பட்ட ஒரு நான் அப்படின்னு நம்ம சொல்லும். ஸோ இது வந்து நம்ம 10th புக்கில் படிச்சிருப்பீங்க. குற்றியில் உகரம் பிரித்து எழுதும் போது குறுமை குட்டையில் இயல் குட்டல் உகரம் அப்படின்னு நம்ம எழுதுறோம். உழுவார் உலகத்திற்கு ஆணை ஆதற்றது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது ஏகதச உருவ அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றில் தவறாக பொருந்தியுள்ள தெரிவை பற்றி இதில் தவறு எதுன்னு மட்டும் கேட்குறான். அம்பி தலைவன் இருள் துடி பாறை மாதவர் முனிர். இல்லை அம்பி தலைவன் என்பது தவறு. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என பாடியவர் பார்த்தீங்கன்னா தாரபாரதி. உருப்பொருளும் உள்பொருளும் ஒன்னார்ந்து என்ற அடியின் உள்பொருள் அப்படின்றதுக்கு வாரியாக வரும் பொருள். போக்குவரத்து, கல்வி, நலவாழ்வு, வீட்டு வசதி ஆகியவற்றை இவ்வகை எவை கருதப்படும் பார்த்தீங்கன்னா சேவை. ஏன்னா சர்வீஸ்குள்ளார இது வருது. G8 நாடுகளின் கட்டமைப்பு உறுப்பினர் இல்லாத நாடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கிடையாது. பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மேம்பாடு. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. நமக்கு சோலார் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு வந்து டாப் லெவலில் இருந்துட்டு இருக்கு. 11வது ஐந்தாண்டு திட்டங்களின் நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வறுமை ஒழிப்பு. சௌரி சௌரா கோரக்பூர் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். வைஸ்ராய் என்பது அரசன் பிரதிநிதி. ஸோ வைஸ்ராய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம் உருவாக்கிட்டு இருக்காங்க. மனித நாகரிகத்தின் 2ஆம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இரும்பு. நெக்ஸ்ட், கொல்கத்தாவில் உள்ள காட்டன்ரிட்ஜ் தொழிற்சாலை என்ன தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கப்பல். கொல்கத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்பர்ஸ், அதில் வந்து கப்பல் அப்படின்றது நமக்கு மின்னோட்டத்தின் அடிப்படையில் ஆம்பியர். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ்குள்ள வந்து சூரிய ஒளி பூமியின் வந்தடையும் பார்த்தீங்கன்னா 8 நிமிடம் 20 வினாடி. ஒரு கட்டத்தில் பாயும் மின்னோட்டத்திற்கு அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சைமன் ஓம் அவர் தான் கண்டுபிடிச்சார். ஹோம் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் மின்னோட்டத்தின் அழகு அடிப்படை அழகு ஆம்பியர். திரவமானி தெர்மோமீட்டர் தத்துவத்தின் அடிப்படை பார்த்தீங்கன்னா பெர்னோலியின் தத்துவம். சந்திராயன் 1, 2, மங்கள்யான் இவற்றுக்கு இடைப்பட்ட இயக்குனர் புரிந்த அந்த டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பகுதி பிஏ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5/9 55 டேஷ் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 5 × 55 நம்ம பெருக்கிறதுக்கு என்ன வரும்னா 11 பெருக்கணும். 9 வந்து 11 பெருக்கும்போது 99. சிஸ்டர் என்பது 535 அப்படின்னு கொடுத்துருக்கான். அங்கிள் என்பது 8460 கொடுத்துருக்கான். இப்போ பாய் அப்படின்றது 12. இப்போ இங்கே நம்ம இருக்கக்கூடிய சில லெட்டர்ஸை மட்டும் பாருங்க. எஸ் அப்படின்னு எடுத்துங்க. எஸ் அப்படின்னும் போது 5, ஓ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 2, என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கிளுக்கு வந்து 4. அப்போது 5, 2, 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். நம்ம இப்படி எடுக்க போகிறோம். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டர்ஸ் இங்கே வந்து நமக்கு கிடைக்கும். கீழ்கண்ட எண் வரிசையில் அடுத்தடுத்து இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 6, 17, 39, 72. ஸோ 6க்கும் 17க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேரியேஷன்ஸ் 9 இருக்குது. 17க்கும் 39க்கு வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய எண் வந்து 116. 7 மாணவர்களின் எடை கிலோகிராமில் கேஜியில் கொடுத்துருக்காங்க. அவர்கள் சராசரி மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது 38. இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே டைம் உங்களுக்கே தெரியும். 12ஓட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடியுது. அது கூட 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 17 அப்படின்னு வரும். 12 + 5 அது வந்து நமக்கு பிற்பகல். ஓகே, மதிய பொழுது. இவைகளில் பொருத்தமில்லாதது எது அப்படின்னு சொல்லலாம். அணில், குயில், எலி, பள்ளி. இது பறக்கும். அப்போ குயில் தான் பறக்க போகும். சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. ஏபிசி அப்படின்னும் போது ZYX அப்படின்னு நமக்கு ரிவர்ஸில் வந்திருக்கு. CBA அப்படின்னும் போது சி இங்கே என்ன முடிஞ்சிருக்கு? எக்ஸ்ன்னு முடிஞ்சிருக்கு. பி என்ன முடிஞ்சிருக்கு? வைன் முடிஞ்சிருக்கு. ஏ என்னன்னு ஆரம்பிச்சிருக்கு? Z. அப்போ XYZ அப்படின்னு நமக்கு இது திரும்பும் போது இது நேராக வருது. முருகன் சம மதிப்புடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினார். ஸோ ஈக்குவலாக இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கலாம். அதில் 10 வினாக்கள் கேள்விகள் தவறாக எழுதினார். இதில் சரியான மதிப்பீடு 60. ஆனால் தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன? ஸோ மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதில் 60% சரியாக பண்ணியிருக்காரு அப்படின் போது நமக்கு 25 அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனற்றில் எவை வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4 சக்கர வாகனத்தை பொறுத்தவரைக்கும் சாலை, கப்பல், கடல், விண்வெளி, வானூர்தி, விமான ஓட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன்ஸை வந்து நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது P ஆகவும், 3 என்பது N ஆகவும், 9 என்பது Q ஆகவும், 5 என்பது R ஆகவும், 4 என்பது A மற்றும் 6 என்பது B ஆகவும் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க.
இப்போ 5 அப்படின்னும்போது உங்களுக்கு தெரியும் 5ஓட எழுத்து என்னன்னா 6. ஸோ 6 ஆரம்பிக்கக்கூடியது 2 இடத்துல 6 ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நமக்கு டவுட் முடியுது. நெக்ஸ்ட் 3ன்றத கடைசியா செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்குறோம். 3ன்றது என்னன்னு முடியுது. அப்போ 6 எண் முடியக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டி பார்ட். வரைபடத்தில் காலியாக உள்ளது. ஸோ இப்போ இந்த எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் மாதிரி இருக்கும். அப்போ இந்த எஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் மிரர். அப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எஸ் தான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலை 6:40 மணிக்கு ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25 நிமிடங்களில் சென்றடைகிறார். அவர் காலை உணவை 15 நிமிடங்களில் முடித்துக்கொண்டு அவர் அலுவலகம் சென்றடையும் போது 35 நிமிடங்கள் ஆகிறது. ஸோ இதன் டைம்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ நேரத்துக்கு போய் ரீச் ஆயிருப்பான் அப்படின் போது முற்பகல் வந்துன்னா 7:20 மணிக்கு. முற்பகல் பிற்பகல்ன்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 7:20 7:40 நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மாணவர்கள் என இம்மூன்றையும் குறிக்கும் படம் எது? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கட்ட முடியாது. எல்லாருமே ஒன்று சேர்த்து தான் கட்ட முடியும். ஒரே வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள்ன்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சங்கீத மொழியில் போலீஸ் என்பது ரிவர்ஸ் இசிஐஎல்ஓபி என குறியிட்டால் சியூஎல்பிஆர்ஐடி நல்ல லிசன் பண்ணியிருக்கணும். அப்போ டி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம், கடைசி லெட்டர் சி. ஓகே, அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டி ஃபர்ஸ்ட் லெட்டர் சி கடைசி இருக்கு. அப்போ இதனோட 2வது லெட்டர்ஸை பாருங்க டிஐ. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆர்ஆர்னு இருக்கு. ஐ வரக்கூடியது சி பார்ட் மட்டும்தான். தற்போது தந்தை வயது மகனின் வயதை விட, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சம் அப்படின்னு சொல்லுவாங்க, வயதை விட 5 மடங்கு ஆகும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகன் வயதை விட 4 மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போது வயது என்னன்னு கேட்கும்போது மகனோட வயது 12 ஆகும், தந்தையின் வயது 60 ஆகும். ஸோ 5ஆல நம்ம பிறக்கும்போது 12 5 60 அப்படின்றது ஞாபகிச்சுக்குங்க. கீழ்கண்ட வார்த்தையில் ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்த வேண்டும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எஃப்இஏடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எஃப்ஏசி, எஃப்ஆர்இடி, எஃப்யூஆர்எல்ன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 1 3 4 இது எப்படின்றது நான் உங்களுக்கு பார்ட் 2ல காமிக்கிறேன். ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரருடன் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிற போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடி இருப்பார்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 30 ஆட்டங்கள் அவங்க ஆடி இருப்பாங்க. ஓகே, உள்கட்டத்தின் ஏற்பங்க அப்படின்னா இது பார்த்தோன்னே தெரியும். ஏஇஓயு அப்படின்னும் போதே நமக்கு தெரியும் வவல் சவுண்ட். அப்போ ஏஇஐஓயு தனித்தனியாக நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஏஇபிஓயு ஏஇயூயு அப்படின்றத விட ஏஇஐஓயு எங்கேயும் படித்த மாதிரின்றது ஞாபகிச்சுங்க. ஒரு வாத்து 2 வாத்துக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ள எத்தனை வாத்து? ஸோ இது சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. 3 வாத்து சுற்றிட்டே இருக்கு, எனக்கு பின்னாடி 2 பேர் வராங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராங்க, எனக்கு முன்னாடி ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தமே வந்து 3 வாத்து தான். கீழே உள்ள வரிசையில் அடுத்தடுத்து வருவது ஃபர்ஸ்ட் டி ஆட இருக்குது, ப்ளஸ் ஆட இருக்குது, ப்ளஸ் இதில் ஒரு 5, இதில் 6, அடுத்தது 8 அப்படின்ற மாதிரி ரொட்டேஷன் வரும்போது இது நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் போடும்போது இது இருக்கிறது அப்படியே தான் வரும். இங்கே கட் ஆகிறது இன்னும் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாமும் 12 + 7 19, 3 5 + 8 23, 11 7 77 + 3 80. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். இவற்றில் எது பெரியது? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். 0 புள்ளிக்கு பின்னாடி வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1க்கு குறைவு அப்படின்றதுனால 1 மதிப்பு தான் சரியானது. கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய பின்னம் எது அப்படின்னு தெரியும். 7/8 போட்டோம் அப்படின்னா நமக்கு குறைவான மதிப்பு தான் வரும். அப்போ நமக்கு வந்து அதிக மதிப்பு எப்படின்னா கீழே பின்னம் வந்து 9 மேலே 8ஆகவும் இருக்கணும். இப்போ 10 பெருசாக இருக்குது, 8ன்ற போது நமக்கு குறைவாக தான் இருக்குது. அதை மல்டிபிள் பண்ணி உனக்கு சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ பின்வரும் படத்தை எத்தனை முக்கோணம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க தேவையில்ல. இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் 28 அப்படின்ற ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆதித்யவின் சகோதரி பானு அவர், பாரத் என்பவர் ஜெயந்தியின் தந்தை அவர், நிலா என்பவர் பானுவின் தாய் அவர். ஸோ இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஓகேங்களா, பெட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இதில் பார்க்கும்போது கடைசியில் வந்து மனைவி அப்படின்ற ஆன்சர்ஸ் தான் நமக்கு வரும். கீழே உள்ள வார்த்தைகள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ரோஜா, மல்லிகை, சாமந்தி, மொட்டு. ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து ஃப்ளவர்ஸு. மொட்டுன்றது வந்து பேசிக்ஸ். ஓகேங்களா, இதனோட ஆரம்ப நிலை பிகினிங். வரைபடத்தில் காலியாக உள்ள நெருப்புங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை டர்ன் பண்ணிட்டு நல்லா கவனிச்சிருக்குங்க. இதுக்கு இது ஆப்போசிட் மிரராக இருக்குது. அப்போ இதனோட மிரர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் இருக்கிற ஹேண்டு அந்த பக்கம் திரும்புகிற மாதிரி கையில் வந்து 2 டாட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கடைசியாக இருக்கிறது போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மிரர் அப்படின்றது ஞாபகம். வரைபடத்தில் காலியாகப்பட்டதை டேஷ் கொண்டு நிரப்புக. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸில் இந்த கார்னர் ஒரு எல் ஷேப்பு. அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ பார்த்த உடனே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், பி தான். கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் படம் எது? ஸோ ஒரு ட்ரையாங்கிள், ட்ரிப்சைடு அப்படின்னு கொடுத்துருக்கான், இங்கே 2 கொடுத்துருக்கான், இங்கே சர்க்கிள் கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக இன்னொரு சர்க்கிளோட ஜாயினாக இருக்கணும். இது பெரிய சர்க்கிள், இது கூட வரக்கூடியது சின்ன சர்க்கிள். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம்.
கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க 3, 9, 27, 81 இது எதுவும் 3ஆல பெருக்கணும் மாதிரி நமக்கு தெரியுது. 3, 9, 93, 27, 27, 3, 81, 81, 3, 243 இது 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 729. இந்த தேர்வில் நல்லா எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 80 மதிப்பெண்க்கு மேலே 80 மதிப்பெண் நீங்கள் எடுத்திருப்பீங்க. நீங்கள் வெற்றி பெற எங்களோட A to Z B for You டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். உங்களுக்கு பார்ட் 2வில் இதனோட சொல்யூஷன்ஸை கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.